சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட முதல் பகுதி மிகச்சிறப்பாக இருக்கும். இரண்டாவது பகுதியில் கவனமாக நீங்கள் இருக்கணும். சரிங்களா? தொழில் சார்ந்த விஷயங்களில் பல சிரமங்களை சந்தித்தாலும் சிக்கல்களை சந்தித்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கடினமாக உழைக்கணும். அப்போ உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக சிம்மராசிக்கு அமையும். இந்த 8ஆம் இடத்துல அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இந்த பணம் பொருளாதார விஷயங்கள், வாழ்க்கை துணைக்கிட்ட செய்யக்கூடிய வேலையில் கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா புதிய புதிய கடன்கள் வாங்க நேரிடும். அந்த கடன்கள் மூலமாக நமக்கு வட்டி அதிகமாகி வட்டிக்கு வாங்கி கடனை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய அறிவு, ஞானம், தேடல் இதெல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களை ரொம்ப யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை அவங்க மூலமாக பூர்த்தி பண்ணுறதுக்கான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. புதிய நபர்கள்கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் பழகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போய்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் அந்த இடத்துல ஒரு அந்த மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா ராகுனாலே அவங்களுடைய தோற்றங்கள் சீர்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க நார்மலாக பேசினா கூட நம்மளுக்கு அது அவங்க கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வாக்குவாதமாக பண்ணாமல் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா நண்பர்கள் மூலமாக தான் நமக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நண்பர்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய உறவுகள் வந்தால் நம்ம அந்த உறவுகளை நம்ம புதுசாக யாராவது பழக்கமாகறாங்க அப்படின்னா நம்மளை ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களோட ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் 50% 100%ங்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? திருமணம் நீங்கள் நினச்ச மாதிரி அமையும். காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மாதம் முதல்ல வரக்கூடிய சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம்.